இன்னைக்கு பார்க்க போற விடயம் என்ன இருக்குன்னா, நம்ம கடைசியா நடந்த கிளாஸ்ல சரியானு இப்ப நம்ம தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்தது, அதை பற்றி நம்ம கலைச்சு கொண்டு வரோம். தொழில்நுட்பம் டெக்னாலஜி என்ற துறை எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு என்பதை கடந்த வகுப்புகள்ல தொடர்ச்சியா பார்த்து கொண்டு வரோம். அதுல நம்ம போன வகுப்புல பார்த்த விடயம் என்னன்னு சொன்னா, கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில தொழில்நுட்பத்தின் வகைப்படுத்தல பார்த்து நம்ம மேல பார்த்த ஒரு ஸ்டார்ட் ஒரு அட்டவணை டெக்னாலஜி கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில வளர்ந்திருக்கு எப்படி என்றும், அந்த கால வீச்சுகள், அது என்னென்ன விடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த கால வீச்சுக்குள்ள என்ற விடயங்களை போன வகுப்புல பார்த்தோம். இன்றைய வகுப்புல பார்க்க வேண்டிய விடயம் அந்த வகைப்படுத்தல வார கைத்தொழில் புரட்சி காலம். ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு காலம் சரிதானே. இந்த கைத்தொழில் புரட்சி காலம் என்றது மிகவும் முக்கியமான ஒரு விடயங்களை உள்ளடக்கின ஒரு காலம். நிறைய தொழில்நுட்பம் வளர்ந்ததுக்கும் நிறைய பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதற்குமான அடிப்படை எங்க இருக்கு பார்த்தோம் என்று சொன்னா இந்த கைத்தொழில் புரட்சி காலத்துல இருக்குது சரிதானே. விளங்காத என்ன சொல்றது? பார்த்தோம் என்று சொன்னா தம்பி, கிறிஸ்துவுக்கு பிறகு 1700 தொடக்கம் கிறிஸ்துவுக்கு பின் 1900 ஆண்டு அளவுலதான் இந்த கைத்தொழில் புரட்சி நடைபெற்றிருக்கு. இதுல என்னென்ன விடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, இதுல என்னென்ன விஷயங்கள் தாக்கம் செலுத்தி என்றதை நம்ம கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னா இது சம்பந்தமான கேள்விகள் நம்மட கடந்த கால பாஸ் பேப்பர்ல எம்சிக்யூல வந்திருக்கு. கூட்டு கேள்விகளாக என்ன செஞ்சிருக்காங்க, இந்த கைத்தொழில் புரட்சி காலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட விடயங்கள், அதுல என்னென்ன விஷயம் கண்டுபிடிக்கப்பட இல்லை என்ற விஷயங்களை வச்சு கொண்டு என்ன செஞ்சிருக்காங்க, கூட்டு கேள்விகளாக கடந்த கால வினாத்தாள்கள்ல எம்சிக்யூல போட்டிருக்காங்க. ஆகவே இந்த இருக்கிற விஷயங்கள் நமக்கு கட்டாயம் தெளிவா தெரிய வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கு. சரி, அதுல முதலாவது விடயத்தை பற்றி பார்க்க போறோம். முதலாவது பாயிண்ட பாருங்க. 18ஆம் நூற்றாண்டில் பிரித்தானியாவில் தோற்றம் பெற்றது. இது எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கு, இந்த கைத்தொழில் புரட்சி காலம் எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கு என்று பார்த்தோம் என்று சொன்னா 18ஆம் நூற்றாண்டுல தான் தொடங்கி இருக்குது. இது எந்த நாட்டுல தொடங்கி இருக்கு என்று பார்த்தோம்னு சொன்னா பிரித்தானியா, நம்ம இங்கிலாந்து சொல்லுவாங்க, அந்த இங்கிலாந்து என்ற நாட்டுல கைத்தொழில் புரட்சி ஆரம்பமாயிருக்கு. இந்த கைத்தொழில் புரட்சி ஏன் உருவாக்கம் பெறுகிறது என்று பார்த்தோம்னு சொன்னா, இந்த கைத்தொழில் புரட்சி காலத்துல அதிகளவான உற்பத்தி பொருட்கள் என்னத்தால செஞ்சிருக்காங்க, மனிதன் கைகளால செஞ்சிருக்காங்க. மனிதன் தனக்கு தேவையான ஒரு விஷயத்தை உருவாக்க போறான்டா, உதாரணமா ஒரு மண் தட்டி ஒன்ற களிமண்ணால உருவாக்க போறவன் சொன்னா என்ன செய்வான், அவன் கையால செஞ்சிருக்கான். ஆனா அந்த கையால செஞ்சு கொண்டு போக்குள்ள அவனுக்கு அதை உருவாக்குறதுக்கு நீண்ட காலம் எடுத்திருக்கும் சரிதானே. அப்ப இந்த காலங்கள் நீண்டதாக எடுத்திருக்கும். அடுத்து அதிகளவான பொருட்களை உடனே உற்பத்தி செய்ய இயலாத ஒரு நிலம் என்ன செஞ்சிருக்கும், அவனுக்கு உருவாகியிருக்கும். இப்படியான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காகத்தான், இப்படியான பிரச்சனைகளை சரி செஞ்சு குறைந்த காலத்துல குறைந்த வலுவை பயன்படுத்தி, அதாவது மனிதன் குறைந்த அளவான வலுவை பயன்படுத்தி அதிகளவான உற்பத்தி பொருட்களை குறைந்த காலத்துல என்ன செய்யணும், உருவாக்கணும். அப்படியான விடயத்துக்கு தான் என்ன செஞ்சிருக்காங்க, இந்த பொறிகள்ன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பொறிகள்ன்ற ஆரம்பம் இதுல இருக்கு, ஆரம்பிச்சிருக்கு. சொல்ற விளங்க கொடுக்கும். சரிதானே. அடுத்த விடயத்தை பார்த்தோம்னு சொன்னா சரிதானே. அடுத்த பொருளை பார்த்தீங்கன்னு சொன்னா நான் கவச்சிருக்கேன் இருக்கு பாருங்க. மனிதன் தனது கைகளினால் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு பதிலாக இயந்திரங்களை பயன்படுத்தி பொருட்களை வேகமாகவும் தரமாகவும் உற்பத்தி செய்தமை கைத்தொழில் புரட்சி ஆகும். கைத்தொழில் புரட்சி என்ன என்றால், நான் இப்ப உங்களுக்கு நோவலா சொன்ன அந்த விடயத்தை அந்த விடயத்தை தான் செஞ்சுட்டாங்க. இதுல கொஞ்சம் வரைவிலக்கணப்படுத்திருக்காங்க. என்ன சொல்லப்படுதுல பாருங்க, மனிதன் அந்த கைகளால செஞ்சு வந்த உற்பத்தி பொருட்கள் என்ன
அந்த கைகளை பயன்படுத்தி உற்பத்தி செஞ்சதுக்கு பதிலாக என்ன செஞ்சிருக்கான், பொறிகளை பயன்படுத்தி இருக்கிறான். அந்த பொறிகளை ஏன் பயன்படுத்தினான் என்ற கேள்வி வருமானா நீங்க என்ன சொல்லலாம்? குறைந்த அளவான நேரத்தில கூடிய அளவான பொருட்களை குறைந்த வலுவான சக்தி மனிதன் கூட சக்தியை பயன்படுத்தாம குறைந்தளவான சக்தியை பயன்படுத்தி என்ன செய்யணும், பொருட்களை உருவாக்கணும். அப்படியான விடயம் தான் இந்த கைத்தொழில் புரட்சி சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட பார்த்தோம்னா, கையினால் செய்யப்பட்ட கைத்தொழில்களுக்காக என்ன, கையால செய்யப்பட்ட அந்த கைத்தொழில்களுக்காக அதிக அளவு பொறிகள் அறிமுகம் செய்தது. சரிதானே? கையினால் செய்யப்பட்ட கைத்தொழில்களுக்காக அதிக அளவு பொறிகள் அறிமுகம் செய்தது. அப்ப இந்த கைத்தொழில அதிக அளவு பொறிகளை பயன்படுத்தி செஞ்சாங்க, விரிவுபடுத்திட்டாங்க. அடுத்தபடினால சொல்லப்படுது. அடுத்தது பாருங்க, அடுத்த பாயிண்ட், நீரினதும் கொதிநீராவியினதும் சக்தியை பயன்படுத்தல். அப்ப கைத்தொழில்களுக்கு அதிக அளவு பொறிகள் அறிமுகம் செஞ்சிருக்காங்க, முதலாவது விடயம். அடுத்த விடயம் என்ன சொல்லுது, நீரினதும் கொதிநீராவியினதும் சக்தியை பயன்படுத்தி இருக்கிறார். அடுத்த விடயம் சொல்லுது. சரிதானே? அடுத்த விடயத்தை பாருங்க, எரிபொருளாக நிலக்கரி பயன்படுத்தப்பட்டமை. அடுத்த முக்கியமான விடயம், கையால் செய்யப்பட்ட பொருட்களுக்கு சரிதானே பொறிகளை அறிமுகம் செஞ்சிருக்காங்க. அடுத்தது கொதிநீராவியால பயன்படுத்தக்கூடிய, அதாவது நீரினதும் கொதிநீராவியினதும் சக்தியை பயன்படுத்தக்கூடிய என்ஜினை உருவாக்கி இருக்காங்க, அதாவது அந்த சக்தியை பயன்படுத்தி இருக்காங்க. அடுத்த பாயிண்ட் எரிபொருளாக நிலக்கரி பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரிதானே? அடுத்த பாயிண்ட் பாருங்க, நீராவி என்ஜின் புகையிரதம் கப்பல். அதாவது நீராவி என்ஜினை என்னத்துக்கு பயன்படுத்துறாங்க, அந்த என்ஜினை பயன்படுத்தி என்ன போக்குவரத்தை கையாண்டுட்டாங்க, புகையிரதம் ஓடுறதுக்குரிய போக்குவரத்து. ஒரு புகையிரதத்துக்கு பயன்படுத்தப்பட்டது இந்த நீராவி என்ஜின் தான் அடிப்படையில. அடுத்தது கப்பல்களுக்கு பயன்படுத்தப்பட்டது என்ன, இந்த நீராவி என்ஜின் தான். சரிதானே? அப்ப இதுகளுக்கு அந்த பொது நீராவியினதும் சக்தியை பயன்படுத்தக்கூடிய தன்மை கிடைச்சதுக்கு பிறகுதான் ஒரு டேர்னிங் பாயிண்டே உருவாகுது. என்ஜின் கண்டுபிடிக்கிறான், அந்த என்ஜினை பயன்படுத்தி புகையிரதம் கப்பலை இயக்குறாங்க, இப்படியான விஷயங்களை செய்யறாங்க. அடுத்த பாயிண்ட பாருங்க, பெரிய அளவிலான உற்பத்தி மற்றும் உகந்த பொருள்களை உற்பத்தி செய்தல். பெரிய அளவிலான உற்பத்தி மற்றும் உகந்த பொருள்களை உற்பத்தி செய்தல். விஷயம் என்னண்டு, பெரிய அளவிலான உற்பத்தி கையால செஞ்சு கொண்டு வர வேலைக்கு பொறிகளை பயன்படுத்தின என்ன செய்யும், அந்த வேலைக்களம் கடும் விரிவுபடுத்தப்பட்டதாக அமையுது. அதிக அளவான உற்பத்திகளை மேற்கொள்ளலாம். என்ன, இந்த மனிதன் கையால் செய்கிற வேலையை விட இந்த பொறிகளை பயன்படுத்தி செய்கிற வேலையால அதிக அளவு விளைச்சலை பெறலாம், உற்பத்திகளை உருவாக்கலாம். அவுட்புட் அவனுக்கு அதிகமாக இருக்கு. நேரம் கூட போகுமா, இல்ல, குறையத்தான் போகும். இப்படியான விஷயங்கள் கையாளப்படுகிறது. விளையாட்டு சொன்னது நோட் பண்ணி எடுங்க. சரி சார்.
சரி சார். சரி தம்பி, அடுத்த விடயத்துக்கு போவோம். இப்ப பாருங்க அவனுக்கு லேட் ஆகும் நான் வரேன். பின்விளைவு தானே தம்பி. ஓ சார். இந்த பாயிண்ட பாருங்க, இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் உண்டு. இந்த ஹென்ரி போர்ட் என்ற ஒரு ஆளால் சரியானே, ஹென்ரி போர்ட் அமெரிக்காவில் கார் உற்பத்தி தொழிற்சாலையை அமைத்தமை நேர்கோட்டு உற்பத்தியின் முதல் படியாகும். இந்த விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த ஹென்ரி போர்ட் என்ற ஒரு ஆள் அமெரிக்காவில் என்ன செஞ்சிருக்காரு, காரை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலை ஒன்றை என்ன செஞ்சிருக்காரு, அமைச்சிருக்காரு. அதான் சொல்றாங்க, ஹென்ரி போர்ட் என்றால் அமெரிக்காவில் முதலாக செஞ்சிருக்காரு, கார் உற்பத்திக்கான ஒரு தொழிற்சாலை ஒன்றை அமைச்சிருக்காரு. அவர் அமைச்சதில் இருந்துதான் அந்த நேர்கோட்டு உற்பத்தியின் முதல் படி என்று சொல்றாங்க. நேர்கோட்டு உற்பத்தி என்று சொன்னா, ஒரு வாகனம் இயங்குறது ஒரு நேர்கோட்டை வச்சு கொண்டுதான் அந்த சக்தி கடத்தப்படுறது. அது அதை உருவாக்குறதுக்கான அடிப்படை எங்க இருக்குன்னு சொன்னா, ஹென்ரி போர்ட் அமெரிக்காவோட அந்த கார் உற்பத்திக்கான ஒரு தொழிற்சாலையை அமைச்சதான்னு சொல்றாங்க. அவர் அப்படி உருவாக்குனதால அந்த நேர்கோட்டு உற்பத்தி இன்றைக்கு வரைக்கும் என்ன செஞ்சிருக்கு, வளர்ந்துருக்கு. அதை வச்சு போதுதான் அந்த புது புது வாகனங்கள் வருது. இப்ப பாவிக்கிற வாகனங்கள் முதல் பாவிக்கிற வாகனங்கள் வரைக்குமான அந்த சக்தி கடத்தப்படுற விடயமான நேர்கோட்டு உற்பத்தி அந்த முறையில கடத்தப்படுது. அப்ப அதுக்கு அடித்தளமாக இருந்தவராக பார்த்தோம்னு சொன்னா இந்த ஹென்ரி போர்ட் என்றவர் தான் அடித்தளமாக இருந்திருக்காரு. ஒரு வழி கொடுங்க, இது சொல்லுங்களா. சரி சார். சரி சார், எழுதியாச்சு. சுபகீதம் சொல்லுங்க, நீங்க நியூஸ் எல்லாம் பாக்குறதா சார்? விளங்குறது? பேச வராம சார். நீங்க நியூஸ் பாக்குறீங்களா, செய்திகள் எல்லாம் பாக்குறீங்களா? ஓ சார். சரி, கடைசியா நடந்த போர், யுத்தம் நடந்த 2 நாடுகள் சொல்லுங்க ஆகும். இந்தியாவும் பாகிஸ்தானும் சார். ஏன் கேட்கறதுன்னு சொன்னா, இப்ப நீங்க இப்ப யுத்தங்கள் கூட பாத்துருப்பீங்க, யுத்தம் நடக்கிற நியூஸ்கள் நாங்கள் கூட பாத்துருப்பீங்க, சொல்லுவாங்க இப்ப இந்தியா ஒரு அணுகுண்ட பாவிச்சிருக்கு, ஒரு கண்டம் விட்டு கண்டம் பாயிற தொழில்நுட்பம் விற்கிற ஒரு குண்டை பாவிச்சிருக்கு, இப்படியான புது புது ஆயுதங்களை பாவிச்சிருக்காங்க, புது புது தொழில்நுட்பத்தை பாவிச்சிருக்காங்க, அந்த ரேடாரை பயன்படுத்திருக்காங்க. சரிதானே? இப்படி அந்த விஷயங்களை அந்த போர் டைமுகள்ல சொல்லுவாங்க. அந்த நாட்டை முக்கியத்துவப்படுத்தி அவங்கள பெருமையா சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓ சார். கேட்கிறோம் தம்பி, எப்பவும் தொழில்நுட்பங்கள் எந்த நாட்டிட்ட என்ன தொழில்நுட்பம் இருக்கு அல்லது ஒரு புதிய தொழில்நுட்பம் உருவாகிறது அதிக அளவுல உலக போர் காலங்கள் நாம் உருவாகுமா, அதான் சொல்ல வந்தான். ஒரு போர் 2 நாட்டுக்கு இடையில போர் நடக்குது என்று சொல்லக்கூடதான்
என்ன செய்வாங்க, புது புது தொழில்நுட்பத்தை கண்டுபிடிப்பாங்க. அப்படியான ஒரு விடயத்தை என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். இந்த உலகப்போர் நம்ம தெரிஞ்சிருக்குமே, முதலாம் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர் நடந்தது. அதுலயும் மிக முக்கியமானது இரண்டாம் உலகப் போரை பற்றி கலைப்பாங்க. ஏன் அந்த அணுகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டு அந்த அணுகுண்டு வந்து தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்ட உலகப் போர் எது தம்பி? இரண்டாம் உலகப் போர் தானே. ஓ சார். சைட்டுகள்ல என்னென்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்திருக்காங்க. ஏன்னா சொல்ல வர முக்கியமாதான். இப்ப நம்ம நாட்டிலேயும் வந்து உலகத்திலேயும் வந்து காலத்துக்கு காலம் என்ன செய்யும், தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டுதான் போகுது. டெக்னாலஜி காலத்துக்கு காலம் என்ன செய்யுது, வளர்ந்து கொண்டுதான் போகுது. அதே நேரத்துல அந்த யுத்த டைமுகள்ல மட்டும்தான் என்ன செய்வாங்களாம், அதை விட அதிக அளவான தொழில்நுட்பத்தை கண்டுபிடிப்பாங்க. ஏன் யுத்தத்தை வெல்லணும், ஒரு நாட்டை முறையடிக்கணும் என்று சொல்லக்கூட புது புது தொழில்நுட்பத்தை என்ன செய்வாங்க, கண்டுபிடிப்பாங்க. அப்படியான ஒரு விடயத்தை என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். அதுல வந்து இப்ப பார்க்க போற விடயம் பாருங்க, உலகப்போர். இந்த உலகப்போர் ஆரம்பிக்கப்பட்டது கிறிஸ்துவுக்கு பின் 1900 தொடக்கம் கிறிஸ்துவுக்கு பின் 1950, கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் வந்து இந்த உலகப்போர் காலத்தை வந்து வரையறுத்தாங்க. இதுல நம்ம முக்கியமா பார்க்க போற உலகப்போர்னு சொன்னா இரண்டாம் உலகப் போரை பற்றி தான் செய்ய போறோம், நம்ம கதைக்க போறோம். சரிதானே. இந்த இரண்டாம் உலகப்போர் வந்து ஆறாவது நடந்தது. ஒன்று நம்ம ஜப்பானுக்கு வந்து எது எது உண்டு போட்டது, அமெரிக்கான தெரியுமா அது? ஓ சார். இந்த பாயிண்ட பாருங்க. இரண்டாம் உலகப் போரானது பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப வல்லரசு ஆகிய, சரிதானே, பொருளாதாரத்திலையும் சரி டெக்னாலஜிலையும் சரி அதிக செல்வாக்கு கொண்ட நாடுகளாக இருக்கிற இங்கிலாந்து, அமெரிக்கா, ரஷ்யா, இந்த 3 நாடுகளும் ஒரு தரப்பாகவும், ஜெர்மனி, ஜப்பான் ஒரு தரப்பாகவும் உலகம் முழுவதும் போராட்டம் காணப்பட்டது சொல்லப்படுது. அதாவது இப்படி கடும் டெக்னாலஜிலையும் காசுலையும் வந்து முக்கியத்துவம் இருக்கிற நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன செஞ்சது, ஜெர்மனி ஜப்பான் மீது போர் தொடுத்தது. அதுல வந்து ஜப்பான் மீது என்ன செஞ்சது, அணுகுண்டை வீசினது. இதைத்தான் வந்து அந்த முதலாவது பணி சொல்லுது. இரண்டாவது பணி சொல்லுது பாருங்க, நான் ஏற்கனவே சொன்ன விஷயமாய்த்தான், போரில் தான் அதிகளவான தொழில்நுட்பங்கள் கண்டுபிடிக்கப்படும் அல்லது பயன்படுத்தப்படும். நான் சொன்ன விஷயங்கள் தொழில்நுட்பம் வந்து போற வெல்லணும்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நாட்டுக்கு நாடு புது புது தொழில்நுட்பங்களை கண்டுபிடிப்பாங்க, பயன்படுத்துவாங்க. அப்படியான விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுகள்ல கொஞ்சத்தை போய் என்ன செய்ய போறோம், இங்க பார்க்க போறோம். இப்ப விளங்க அவங்களுக்கும் ஓ சார் வேற. 2 பாயிண்ட் எழுதுங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ள வர என்னென்ன விடயங்கள் என்ன தொழில்நுட்பம்ன்றதை பார்ப்போம். ஒவ்வொன்றா பார்ப்போம். 2 பாயிண்ட் எழுதுங்களா? சரி சார்.
இருக்கீங்களா? ஓ சார் எழுதியாச்சு சார். கைப்பொடியை வந்து இது வந்து டிஸ்கனெக்ட் ஆகும், திரும்ப அதே லிங்க்ல வந்து join ஆகுங்களா? விளைந்த சொன்னது ஓ சார் தேங்க்ஸ். இந்த டெக்னாலஜி சரிதானே, டெக்னாலஜியை பற்றி காட்சி கொண்டு வரோம். அதன் படிமுறைகள் எப்படி வந்திருக்கு, அதன் வளர்ச்சி எப்படி, என்னென்ன தொழில்நுட்பம் என்னென்ன காலகட்டங்கள்ல வளர்ந்துருச்சு என்ற விஷயத்தை காட்சி கொண்டு வரோம் சரிதானே. அந்த வகையில இப்ப நம்ம பார்க்க போற விடயம் என்ன சொன்னா, இரண்டாம் உலக போர் காலத்துல என்னென்ன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு சரிதானே. அதோட பற்றி ஒவ்வொன்றா பார்த்து கொண்டு வருவோம். சரி, அதுல முதலாவது விடயம் வந்து ஜெரிக்கலம் சரிதானே. ஜெரிக்கலம் என்னன்னு சொன்னா ஒரு கேன் மாதிரி தான். நம்ம பயன்படுத்தப்படுற ஒரு கேன், தண்ணி கொண்டு வரதுக்கு அதெல்லாம் பயன்படுத்துவோம். அப்படி ஒரு கேன் மாதிரி அமைப்புத்தான் ஜெரிக்கலம்னு சொல்றாங்க. இது இரண்டாம் உலக போர்ல வந்து அதிகம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்ன காரணத்துக்காக பார்த்தோம்னு சொன்னா அதிக அளவு எரிபொருளை கொண்டு செல்ல முடியுமா சரிதானே. அதிக அளவு எரிபொருள் என்ன செய்யலாம், இதுல கொண்டு செல்லலாம். அதே நேரம் இதுல வடிவம் மாறாது. நம்ம எவ்வளவுதான் வந்து எரிபொருளை வந்து அதுல நிரப்புனாலும் அதுல வடிவம் வந்து மாற்றம் அடையாது. எப்படி இருக்கோ அதே போல செய்யும், அந்த வடிவம் இருக்கும். அதே நேரம் மூன்று கொழு இருக்கு. இந்த கைப்பிடிகள் வந்து எத்தனை இருக்கு, மூன்று இருக்கு. அப்ப அந்த மூன்று கைப்பிடிகள் இருக்கிறதால ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு கொண்டு போகலாம், அது நேரம் ஒரு ஆளும் பிடிச்சிட்டு கொண்டு போகலாம். அப்படியான வசதி இருக்கிறதால இந்த ஜெரிக்கலம் என்ன செஞ்சிருக்கு, அதிக அளவு பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரி, எழுதுங்களை வந்து அடுத்தது போவோம். சரி சார். எழுதியாச்சு சார். ஓகே, அடுத்த விடயத்துக்கு போறோம். என்னன்னா எரிக்கலத்துக்கு அடுத்தாக வந்து உலக போர்க்காலத்துல பயன்படுத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பம் இந்த ஜெட் என்ஜின் சரிதானே. இந்த ஜெட் என்ஜின் வந்து பாருங்க, முசல என்ஜின் சொல்றாங்க. இதுக்கு நம்ம அந்த ஆட்டோமொபைல் என்ற பாடத்துல படிப்போம். இப்ப ஒரு விஷயம் விளங்கிட்டா போதும். இந்த முசல என்ஜின்ன்றதுக்கு பதிலாக வந்து மாற்றம் செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட்ட ஒரு என்ஜின் தான் வந்து ஜெட் என்ஜின். இது என்னன்னு சொன்னா ஜெட் என்ஜின் என்றது அதிக சக்தியை பிறப்பிக்கக்கூடியது சரியான. அதிக சக்தியை செய்யும், உற்பத்தி செய்யும். அதே நேரம் வெயிட் வந்து பாரம் வந்து குறைவு. ஆகவே என்ன செஞ்சாங்க, இதை பயன்படுத்தி ஜெட்டை உருவாக்குனாங்க, போர் விமானங்களை உருவாக்குனாங்க. அவ பாரம் இல்லாத என்ஜின் கூட செய்யும், அது நாம் அதிக சக்தியை உற்பத்தி செய்யக்கூடிய தலைமை செய்யும், வேகமாக பயணிக்கும். இப்படியான என்ஜினை பயன்படுத்தின போர் விமானங்களை வச்சு கொண்டு செஞ்சாங்க, போர் யுத்தங்களை வெற்றி கண்டாங்க. அதைத்தான் இந்த ஜெட் பயன்படுத்தப்பட்டது சொல்லுது, ஜெட் என்ஜின் பயன்படுத்தப்பட்டது சொல்லுது. சொல்லுதுங்க கைமப்பா சாரி ரீஜாயின் ஆகுங்களா? சரி சார்.
எழுதியாச்சு சார். சரி சார். எழுதியாச்சு சார். சரி, அடுத்த விடயத்துக்கு போ. அடுத்த தொழில்நுட்பத்தை பார்த்தோம் அப்படின்னா, இதுவும் ஒரு மிக முக்கியமான தொழில்நுட்பம். இன்றைக்கு வரைக்கும் இருக்கு, இப்பயும் பயன்பாடுல இருக்கிற விஷயம். அணுவலி நிலையம் சொல்லுவாங்க, அணு உற்பத்தி நிலையம் சொல்லுவாங்க. சரிதானே? அணுக்களை வச்சு கொண்டு, அந்த அணுவை வச்சு கொண்டு இப்ப என்ன செய்யறாங்க, மின் உற்பத்தியும் செய்யறாங்க. அது சம்பந்தமான விளக்கங்களை இந்த ஒரு என்ன செய்யலாம், மேலதிகமா தேடி பார்க்கலாம். இதற்கு கவனிச்சுட்டு, யுரேனியம், புளுட்டோனியம் போன்ற கதிர் தொழிற்பாட்டு திரவியங்களை தகர்வுறச் செய்வதன் மூலம் பிறப்பிக்கப்படும் சக்தியை பயன்படுத்தல். அதாவது இந்த அணு உலைன்னு சொன்னா என்னன்னு சொன்னா, ரெண்டு கதிர் தொழிற்பாட்டு திரவியங்கள் என்ன செய்யறாங்க, பயன்படுத்துறாங்க. அதுல முதலாவதான் என்னது, யுரேனியம். யுரேனியம் என்ற ஒரு ஒரு திரவியத்தையும் புளுட்டோனியம் என்ற ஒரு திரவியத்தையும் பயன்படுத்தித்தான் என்ன செய்யறாங்க, ஒரு வலுசக்தியை உற்பத்தி செய்யறாங்க. இந்த வலுசக்தி இப்ப நம்ம நாட்டுல எல்லாத்தையும் மேலத்திய நாடுகள்ல கூட கரண்ட் உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுது. சரிதானே? இந்த அணுவை வச்சு கொண்டு செய்யறாங்க, இந்தியாவில ஏற்பு செய்ய வழிகிட்டாங்க. என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கரண்ட் உற்பத்தி செய்யறாங்க. இதுல அதிகளவான கரண்டை உற்பத்தி செய்யலாம், ஆனா கொஞ்சம் தாக்கமும் இருக்குதான். சரிதானே? அதனால கொஞ்சம் பயன்படுத்துற விதம் குறைவு. ஆனா இதுல அதிகளவான சக்தியை உருவாக்கலாம் அல்லது உற்பத்தி செய்யலாம் என்ற விஷயத்தை சொல்லுது. சரிதானே? நோட் பண்ணுங்க. ஓகே. எழுதியாச்சு சார். சரி, அடுத்தபடியத்துக்கு போக முடியும் பாருங்க. சரி, அடுத்த டெக்னாலஜி என்ன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கு பார்த்தோம்னு சொன்னா, வலியினால் குளிர்த்தும் என்ஜின். இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். என்னன்னு சொன்னா, வலியினால் சொன்னா காற்றினால குளிர்த்தக்கூடிய, அதாவது குளிராட்டக்கூடிய என்ஜினை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்னத்துக்கு உதவுதுன்னு சொன்னா, இப்ப சில நாட்டுல அதான் சொல்லுவாங்க போய், பாலைவனங்கள் இருக்கு. சரிதானே? இன்னும் சில நாட்டுகள் நடக்குது, குளிரான நாடுகளும் இருக்கு. அப்ப நீரை பயன்படுத்தி குளிர்த்துற என்ஜின் உருவாக்கம் இருக்கும்னு சொன்னா, நீரை பயன்படுத்தி அதை கூழாக்கக்கூடிய என்ஜின்ல என்ன செய்யும், பாலைவனத்துல பயன்படுத்தக்கூடிய தண்ணி இருக்கலாம். அப்போ அதே நேரம் குளிரான நாட்டுல பயன்படுத்த செய்யும் அந்த தண்ணி விரைவா ஐஸ் கட்டியா மாறிடும். இப்படியான பிரச்சனைகள் இருக்கிற நாட்டுல பயன்படுத்தக்கூடிய மாதிரியும், இப்படியான பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடியதுமான கண்டுபிடிப்பு தான் என்னது, இந்த வலியினால குளிர்த்து மிஞ்சின்னு சொல்றாங்க. பாலைவனமாக இருந்தாலும் சரி, ஐஸ் கட்டி உரைகிற நாடாக இருந்தாலும் சரி, காற்றென்றதை எப்பவும் இருக்கும்.
அப்ப அந்த காற்றை பயன்படுத்தி கொடுக்கக்கூடிய என்ஜின் வந்து பாவனைக்கு நல்லது. அதே நேரம் அதுல சேனம் இருக்கும். அந்த சேனம் என்ன செய்யும்? மேலதிகமான காற்றை உற்பத்தி செய்யும், உருவாக்கும். அதனால என்ன நடக்கும்? அந்த என்ஜின் கூலாக இருக்கும். அப்ப இது என்னத்துக்கு பயன்படுத்தப்படுவது சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, பாலைவனங்கள்ல மீனப்பெறுவது கஷ்டம். அப்படியான நேரங்கள்லையும் வேகமாக வந்து குளிர்கூட நாட்டை வந்து ஐஸ் ஐஸ் கட்டியா வந்து மாறி தண்ணி, இப்படியான பிரச்சனைகளுக்கு நாட்டை வந்து என்ன செய்யலாம்? இது வந்து பாவிக்கலாம். நம்ம நாட்டையும் பாவிக்காங்க. இப்போ வெளிநாடு கொடுக்குற என்ஜின் வந்து இப்ப பாவனை அதிகமா இருக்கு. ஆனா இதான் வந்து முக்கியமான ஒரு விடயம். இதை நோட் பண்ணுங்க. அடுத்தது போவோம். சரி சார். அடுத்தது போமா அப்படி. சரி சார். சரி, ஆறாவது விடயமாக இருக்கிறது வந்து தனிப்போர் என்று சொல்றாங்க, அல்லது விண்வெளி போர் என்றும் இப்ப தற்காலிகத்தில் இருக்கிற விடயங்களை வச்சு கொண்டு சொல்லலாம். இந்த தனிப்போர் என்னன்னு சொன்னா, அந்த இரண்டாம் உலக போர்ல நாம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த இரண்டாம் உலக போர்ல வல்லரசு நாடுகள் நாம் ஒரு பக்கம் என்ன, அமெரிக்கா, அடுத்து வந்து இங்கிலாந்து, இப்படியான நாடுகள், ரஷ்யா அப்படியான நாடுகள் வந்து ஒரு பக்கமாகவும், அதே நேரம் ஜப்பான், ஜெர்மனி போன்ற நாடு ஒரு பக்கமாகவும் இருக்கு. அதுக்கு பிறகு இந்த முதலாளித்துவ நாட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை வருது. சரிதானே? ஆறு ஆதிக்கம் கூடு நாட்கள். ஆறு வந்து டெக்னாலஜிலையும் சரி, பணத்திலையும் சரி, வல்லரசு அளித்த நாடுகள் என்ற பிரச்சனை வருகிறது. அப்ப அதுக்குள்ள அமெரிக்காவும் ரஷ்யாவும் என்ன செய்யுது? செண்டா பிரியுது. அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருகிறது. உன்னிட்டியா டெக்னாலஜி இருக்குது, எண்ணிக்கையா டெக்னாலஜி இருக்குது, இப்படியான பிரச்சனை வருகிறது. அந்த பிரச்சனை இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்யுது? கூடிக்கொண்டே போகுது. இப்ப ஜப்பான், அமெரிக்காக்காரன் வந்து ஒரு சட்டத்தை அனுப்புறா, ஒரு ரஷ்யாக்காரன் ஒரு சட்டத்தை அனுப்புறான். சரிதானே? அதே போல அமெரிக்காக்காரன் ஒரு பொருளை கண்டுபிடிச்சாண்டா, அதுக்கு எதிராக ரஷ்யாக்காரன் ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறோம். ஒரு கண்டம் விட்டு கண்டம் பாயிற ஒரு ஏவுகணையை அமெரிக்கா கண்டுபிடிச்சா, ரஷ்யால செய்யும் அதுக்கு அட்வான்ஸா இன்னும் ஒரு ஏவுகணையை கண்டுபிடிக்கும். இப்படியான பிரச்சனை வந்து அவங்களுக்குள்ள தொடர்ச்சியா போய்கொண்டே இருக்கு. ஒரு முடிவில்லாம தொடர்ச்சியா போய்கொண்டிருக்கு. அது வந்து வர்த்தக ரீதியிலே தான். இப்ப அமெரிக்கா ஒரு விற்பனை பொருள் ஒன்று உருவாக்குனா, இப்ப நம்ம ஏஐ வந்து உருவாக்குனா, அதுக்கு எதிராக வந்து ரஷ்யாவும் சீனாவுக்கு உருவாக்குறது ட்ரை பண்ணி கொண்டு இருக்கு. இப்படியான பிரச்சனைகள் வந்து தொடர்ச்சியா போய்கொண்டே இருக்குது. இதைத்தான் என்ன சொல்றாங்க? தனிப்போர் சொல்றாங்க. சண்டை பிடிக்காம மறைமுகமான ஒரு போட்டி. சொல்ற விஷயம். போம். சரி சார். சரி, அடுத்த விடயத்துக்கு போனோம்னு சொன்னா, அது 7வது விடயமாக இருக்கிறது வந்து வர்த்தக போர். இந்த வர்த்தக போர் தான் சந்தித்த அதிகளவான தாக்கத்தை செலுத்தியது எல்லா நாட்டுக்கும். இந்த பிரதான வந்து அமெரிக்கா, ரஷ்யா உண்டாந்த வர்த்தக போர்ல வந்து சண்டை பிடிக்கிறது சொன்னா, அதை நம்பி இருக்கிற மற்ற நாடுகளுக்கு மேல கடன் கிடைக்கணும். இப்ப பாருங்க, தற்போது இரு நாடுகளும் வந்து தொழில்நுட்ப உற்பத்திகளை செய்து சந்தைப்படுத்த இறங்கி இருக்குது. சரிதானே?
சரி சார். காலகட்டத்திலேயே தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டு வருகிறது. சரிதானே? ஒவ்வொரு காலகட்டத்திலும் டெக்னாலஜி வளர்ந்து கொண்டு வருகிறது. இப்ப கற்காலமாக இருந்தா அதுல இந்த தொழில்நுட்பம் வந்திருக்கும், விவசாய காலத்துல என்ன இருக்கும், இடையர் காலத்துல என்ன இருக்கும், நவீன காலத்துல என்ன இருக்கும், இப்படி தொடர்ச்சி என்ன செய்யுது, வளர்ந்து கொண்டு வருகிறது. அப்படி வளர்ந்து வர தொழில்நுட்பத்தை என்ன செய்யறோம், நம்ம கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில வகைப்படுத்துறோம். மேலதிகமாக கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில வகைப்படுத்துறோம். அந்த வகைப்படுத்தல் ஒன்றுதான் என்ன, இந்த பார்த்தது கைத்தொழில் புரட்சி காலம் ஒன்று, உலக பொற்காலம் ஒன்று. அந்த உலக போர்க்காலத்துக்குள்ளமான கண்டுபிடிப்புகளை தொடர்ச்சியா பார்த்து வந்திருக்கான். ஏன்னா ஜெரிக்கலம் பயன்படுத்தினது, ஜெட் என்ஜின் பயன்படுத்தினது, ரேடார் பயன்படுத்தினது. சரிதானே? இதே போல இப்ப வர்த்தக போர், தனிப்போர், இப்படியான விஷயங்கள் என்ன செய்யலாம், ஒவ்வொன்றா பார்த்து வந்திருக்கோம். இங்க ஒவ்வொரு படியா மனசிருக்கீங்க, இதை பார்த்துருக்கீங்க. அடுத்த வழியினால் கொடுத்து மென்மையை பற்றி பார்த்துருக்கோம். இப்படியான இருக்கிற முக்கியமான விடயங்களும் செஞ்சிருக்கோம். எந்த வருமானம் சொன்னா தம்பி, கூட்டு கேள்விகளுக்கு சில இடம் வரலாம். சரிதானே? வந்திருக்கு, கடந்த காலங்களில் வந்திருக்கு. எப்படி வந்திருக்குன்னு சொன்னா, இந்த கைத்தொழில் புரட்சி காலம் இருக்கானே, இந்த கைத்தொழில் புரட்சி காலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட தொழில்நுட்பங்களை ஒரு நாளை போட்டுட்டு, சரிதானே, உலக போர் காலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பத்தையும் அதோட 5ஆவதா போடலாம். போட்டுட்டு கைத்தொழில் புரட்சி காலத்துல அமையாத கண்டுபிடிப்பது அந்த கூட்டு என்று கேட்கலாம். அப்ப என்ன செய்யணும், நீங்க அதை கண்டுபிடிக்கக்கூடிய இருக்கும். ஆகவே உங்களுக்கு என்ன என்ன தெரியணும்னு சொன்னா, இங்க இருக்கிற எல்லா விடயமும் தெரிஞ்சிருக்கோம். அதாவது என்னென்ன உலக போர் அல்லது கைத்தொழில் புரட்சி ஒவ்வொரு காலத்திலையும் என்னென்ன கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, என்னென்ன கண்டுபிடிப்புகளை பயன்படுத்திருக்காங்க, இது சம்பந்தமான தெளிவான விளக்கம் உங்களுக்கு இந்த நோட்ஸ் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருக்க வேண்டாம். அவன் எப்படி கூட்டு கேள்வியை போட்டாலும் என்ன செய்யலாம், நம்ம அதுக்கு சரியான அவன் கேட்கிற கேள்விக்குரிய பதில் என்ன செய்யலாம், அதுல இருந்து கண்டுபிடிக்கலாம். இதை உள்ளடக்கின விஷயம் தான் நம்ம இன்னைக்கு படிக்கிற விஷயம். விளக்கிறதா சொன்ன விஷயம்? ஓ சார். ஓகே தம்பி. இப்ப நம்ம அடுத்ததா படிக்க போற விடயம் என்னன்னு சொன்னா, அடுத்த வகுப்புல படிக்க போறது தொழில்நுட்பவியலின் திருப்பு முனைகள் உண்டு. சரிதானே? என்னென்ன டேர்னிங் பாயிண்ட் இருந்திருக்கு. அதான் திருப்பு முனை என்னது, டேர்னிங் பாயிண்ட். அப்ப டெக்னாலஜியில ஒரு பொருளை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அதை எது திருப்பு முனையை அமைஞ்சிருக்கும். அதுக்கு பிறகு என்ன செஞ்சிருக்கும், அந்த அந்த பொருள் மூலமாக மேலதிகமான கண்டுபிடிப்புகள் என்ன செஞ்சிருக்கும், வளர்ந்திருக்கும். இது சம்பந்தமான விடயங்களை அடுத்த வகுப்புல பார்ப்போம். சரி, அதுல முடிக்குமா? சரி சார். தேங்க்யூ சார்.